சினிமாவில் இருந்தபோது சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி கெரியருடைய உச்சம் தொட்டவர் தான் விஜய் அவர்கள். உச்சத்துல இருந்தபோதே அரசியலுக்கு சென்று விட்டார். சினிமாவில் ஒரு கண், அரசியல் மீது ஒரு கண் அப்படின்னு இருக்க அவர் விரும்பல. சினிமாவை போன்றே அரசியலும் சாதிக்க விரும்பி நடிப்புக்கு முழுக்கு போட்டு கடினமான முடிவு எடுத்தார் விஜய் அவர்கள். அவர் நடித்த கடைசி படம் தான் வினோத் இயக்கிய ஜனநாயகன். ஜனவரி மாதமே திரைக்கு வந்திருக்க வேண்டிய ஜனநாயகன் படம் இன்னுமுமே ரிலீஸ் செய்து தெரியாமல் குழம்பி போயும் இருக்காங்க. இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்து அவருடைய ரசிகர்களை திக்குமுக்காட வைக்க பிளான் போட்டிருக்காங்களா. இந்த பிளானை கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனமே எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. விஜய் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆவது தளபதி ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசாகும். அதனாலதான் விஜய் அண்ணா முதல்வர் ஆவதுல சிக்கலாகி இருக்கிறதே அப்படின்ற கவலையிலும் ஒரு வழியாக ஜனநாயகன் திரைக்கு வருதே அப்படின்னு சந்தோஷத்திலுமே இருக்காங்க. ஆனால் ஜூன் 22ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் செய்கிறோம் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதுவுமே ரிலீஸ் பண்ணல. இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல ஒரு சம மாசான ப்ரோமோவுடன் இந்த ரிலீஸ் தேதி அறிவிப்பு வெளியாக இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரெய்லர் இந்த படத்துல இருந்து வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனவுடனேயே இந்த ட்ரெய்லர் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி இந்த ட்ரெய்லர் வெளியாகும் பட்சத்துல அதுல முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ற பெயர் மென்ஷன் பண்ணி வருமா. சோ கண்டிப்பாக இதுவுமே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.